இந்த வீடியோவில் ஒரு பேசிக் எலக்ட்ரிக் டூல்ஸ் என்னென்ன தேவைன்றதை பற்றி பார்க்கலாம். அதாவது நான் யூஸ் பண்ணுற டூல்ஸ் என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணி வேலை செய்கிறேன், அதாவது வீட்டு வயரிங் என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணி செய்கிறேன்றதை பார்க்கலாம். ஒரு சின்ன டூல்ஸ் பாக்ஸ் இருக்குது. இது வந்து ஒரு 16 இன்ச்சுக்கு 15 டூல்ஸ் உண்டு, பாக்ஸ் உண்டு. ஒரு டேப் 5 மீட்டர் 16 அடி டேப் உண்டு. ஒரு சின்ன டேப் எல்லாம் கட்டாயம் தேவை. வேணுண்டா சிவர் வெட்டும் போதோ இல்லாட்டா வயர் அளக்கும் போதோ அதுக்கு ஒரு டேப் தேவை. இதுக்கு பிறகு ஒரு ஒயர் கட்டிங் ப்ளேயர், ஒரு ஒயர் கட்டிங் ப்ளேயர் தேவை. டெஸ்டர், ஒரு ஸ்மால் டெஸ்டர் உண்டு. எங்களுக்கு எலக்ட்ரிக் விலைக்கு கட்டாயமாக டெஸ்டர் தேவையாக தான் இருக்கும். அதை விட ஸ்க்ரூ ட்ரைவர்ஸில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸ்மால், மீடியம்னு சொல்லி எல்லா டைப்லேயும் வேறு செய்யலாம். நான் பேசிக்காக யூஸ் பண்ணுறது ப்ளஸ் மைனஸ், அதாவது க்ரோஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி ப்ளஸ் மைனஸ்ன்னு சொல்லுவாங்க. அதில் ரெண்டு ப்ளஸ், அதாவது க்ரோஸ் ஸ்கூட்டர் வரும். பெருசு இது வந்து மைனஸில் இருக்குது, அதாவது சுவிட்சுகளுக்கு மற்றது பெரிய பெரிய ஸ்க்ரூ கொடுக்கறதுக்காக இது. மற்றது ஒரு சின்ன க்ரோஸ் ஸ்கூட்டர். ஒரு ஹேமர் இருக்குது, அது ஒரு சிவர் வெட்டுறதுக்கு, உடைக்கிறதுக்கு, மற்றது ஆணி அடிக்கிறதுக்காக தேவைப்படுறது ஒரு பேசிக் ஹேமர் உண்டு. கட்டிங் பிளேயர் இருக்குது, 2 கட்டிங் பிளேயர் இருக்குது. என்னத்துக்கு இந்த நோஸ் ஸ்ப்ரேயரை கட்டிங் பிளேயராக யூஸ் பண்ணுறதுன்னு சொன்னால், லைட் வெயிட்டாக இருக்குது, வெயிட் குறைவாக இருக்கிறதால தான் இதை யூஸ் பண்ணுறேன். ஏன்னா கொஞ்சம் நிறைய நேரம் வேலை செய்யும்போது பெரிய கட்டிங் பிளேயர் யூஸ் பண்ண கொஞ்சம் வெயிட் அதிகமாகவே இருக்குது. அதனால தான் இந்த சின்ன கட்டிங் பிளேயரை யூஸ் பண்ணுறேன். இதில் 2 கட்டிங் பிளேயர் இருக்குது. இது என்னத்துக்குன்னா உண்டு, இந்த தகரங்கள், கம்பிகள், அதுகள் வெட்டுறதுக்காக மட்டும் இந்த டூல்ஸை பயன்படுத்துகிறேன். இதால் வந்து வயர் வெட்டலாம், ஆனால் இதால் யூஸ் பண்ணுறதில்லை. வயர் வெட்டுறதுக்கு வயரை வந்து யூஸ் பண்ணுறது. இது வந்து பைப். இப்போ நாங்கள் பைப் வைக்கும்போது இந்த 1 இன்ச்சு பைப், 1 இன்ச்சு கணக்கு, 1 இன்ச்சிலேருந்து 1/2 இன்ச்சு 3/4 இன்ச்சு பைப் கட் பண்ணுறதுக்காக மட்டுமே இந்த டூல்ஸை பயன்படுத்தலாம். ஸ்பேனர் வந்து 2 ஸ்பேனர் இருக்குது. ஒன்று சின்ன, இது வந்து ஒரு, இது பெரிய ஸ்பேனர். 2 ஸ்பேனரும் யூஸ் பண்ணலாம். என்னத்துக்குன்னு சொன்னால் எங்களுக்கு எது தேவை வருமானு தெரியாது. பெருசுலேருந்து சின்ன வரைக்கும் தேவை வரலாம். ஒவ்வொரு தேவைக்கிட்ட மாதிரி. இப்போ ஒரு வேலையை செய்திருக்கும் போது இந்த டூல்ஸ் மட்டும்தான் வச்சு செய்யணும் மட்டும் வராது. அதே மாதிரி ஒரு சின்ன ஹேமர் இருக்குது. 2 பேர் வேலை செய்யணுமெண்டா ஹேமர் 2 பவைக்கிறோம். மற்றது ஒரு பேப்பர் கட்டர். இது ஒயர்கள், பேப்பர்கள் கட் பண்ணுறதுக்கு வரும். இதை விட ஒரு டூல்ஸ் அலங்கி இருக்குது. இந்த அலங்கி செட் தான் இப்போ பேசிக்காக வர்ற இந்த ஸ்ட்ரீட் லைட்டுகள், எல்இடி பேனல்கள், அவுட்டோர் ஃபோக்கஸ் எல்லாத்துக்குமே அலங்கி தான் வருது. அதால் அலங்கி செட் ஒன்று இருக்குது. இது வந்து இதுக்கான பிளேட், பேப்பர் கட்டுக்கான பிளேட் அதுக்கு இருக்குது. அதோட மற்றது ஒரு ப்ரஷ், தூசு தட்டி வைக்கிறதுக்கு. ஆமாம், அப்படியும் வேலை செஞ்சு முடிய லாஸ்ட்டாக இருக்கலாம். மற்ற அதை தட்டி வைக்கிறதுக்காக ஒரு ப்ரஷ் இருக்குது. இந்த டூல்ஸ் எதுக்குண்டா 12ஆம் நம்பர், 13ஆம் நம்பர், 14ஆம் நம்பர்னு சொல்லி இருக்கிற 3 சைஸில் இருக்கிற நட் போல்ட்டையும் டைட் பண்ணக்கூடிய மாதிரி வரும். என்னத்துக்காகன்னு சொல்லி வச்சுருக்கேன்டா, ஃபேன் டைட் பண்ணுறதுக்கு. மற்றது இந்த தண்ணி மோட்டர், மோட்டர்ஸுகள் எதுவும் ரிப்பேர் வந்துச்சுன்னு சொன்னால் அதோட போல்ட் நட்டுகள் டைட் பண்ணுறதுக்காக இந்த டூல்ஸ் வச்சுருக்கோம். நான் 3 வச்சுருக்கிறதுக்கு பதிலாக இது வச்சுருக்கிறது ஈஸியாக இருக்கும்.
ஹேண்டில் பண்ணுறதுக்கும் ஈஸி. அதே மாதிரி நாங்கள் யூஸ் பண்ணுற ஃபிட் எல்லாத்துக்குமே எல்லா சைஸ் ஃபிட்டுகளுக்கும் போடக்கூடிய மாதிரி, எல்லா சைஸ் ஓட்டையும் போடக்கூடிய மாதிரி அதுக்கான சைஸில் ஃபிட் இருக்குது. அதெல்லாம் ஒரு பாக்ஸில் இருக்கும். உங்களுக்கு தேவையான பாக்ஸை எடுத்து பாவிக்கிறது. அது வந்து இது வந்து கொங்க்ரீட்டுக்கானது, கொங்க்ரீட் சிவர்கள் போலுகளில் ஓட்ட போடுறதுக்கானது. அதே மாதிரி இது வந்து பேசிக்காக மரங்கள் மற்றது மெட்டல் இரும்பு தகரங்களில் போடக்கூடிய மாதிரி தான் இது இருக்கும். இதுலேயும் எல்லா சைஸுக்கு ஏற்ற மாதிரியும் வச்சுருக்கோம். ரிவர்ட் பண்ணுறதுன்னு சொன்னாலும் இதை வச்சு பயன்படுத்தலாம். ரிவர்ட் பண்ணுறதுக்கு இதுவும் அதே தான், சைஸ் சின்ன சைஸில் இருக்கும். 3 சைஸும் இருக்குது. ரெண்டு டேப் இருக்குது. இது வந்து த்ரெட் சீல்னு சொல்லி ப்ளம்பிங் வேலை யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். த்ரெட் டைட் பண்ணிக்க இந்த வச்சு த்ரெட் டைட் பண்ணுறதுக்கு பயன்படுத்துகிறோம். இது வந்து இன்சுலேஷன் டேப் கட்டாயம் தேவை. என்னத்துக்குன்னா வயர் ஜாயின் பண்ணும்போது எப்படியும் இன்சுலேஷன் டேப் கட்டாயம் தேவையாக இருக்குது. இந்த பிட் வந்து கில்ட்டிக்கானது. இந்த கில்ட்டிக்கு யூஸ் பண்ணுறதுக்கு வர பிட்டை நாங்கள் அறுத்து நார்மல் ட்ரில்லருக்கு நீளமாக ஓட்ட போடுறதுக்காக பயன்படுத்துகிறோம். மற்றது மார்க் பண்ணுறது உடைக்கிறதுக்கும் இதை பயன்படுத்துகிறோம். ஒரு ஷாம் பேப்பர் ஒன்று இருக்குது. என்னது கண்டது ஒன்றும் எதுவும் தேய்க்கிறதுன்னு சொன்னால் தேவை வரலாம். அதுக்கு தான் ப்ரஷ்களை எது மாற்றணும். மற்றது ஏதாவது சின்ன மெட்டல்களில் பிரச்சனை இருந்துச்சுன்னா அதை தேய்ச்சி போடுறதுக்காக ஒரு மெட்டல் இது. மற்றது பிவிசி கம், எஸ்லானோட பிவிசி கம் வந்திருக்கு. இது ஒரு எமர்ஜென்சி தேவைகளுக்காக எப்போ முடியுமென்று தெரியாது கம் இருக்கிறது. ஒரு சின்ன தேவைக்காக தூர இடத்துல போய் பண்ணி கொண்டு இல்லாது அதுக்காக கொண்டே இருக்குது. ஒரு தெரியும் கொண்டு போகிறோம். இது வந்து வூட்டில் ஓட்ட போடுறதுக்கும் மற்றது பிளாஸ்டிக்கில் சைஸில் ஓட்ட போடுறதுக்கும், பிளாஸ்டிக் புக்ஸுகளில் நாங்கள் சிவர்க்க வைக்கிற புக்ஸுகள் மற்றது சுவிட்சுகளுக்கான ஓட்டைகள் போடுறதுக்காக பயன்படுத்துகிறோம். இது 11ஆம் நம்பர், 10, 12, 10, 8, 10, 12 ரெண்டு 4 சைஸ் வரும். மேக்ஸிமம் இது ஃபேனுக்காண்டி தான் யூஸ் பண்ணுறோம். ஃபேனுகள் மற்றது அவுட்டோர் லைட்டுகளுக்கு ஆணி டைட் பண்ணுறதுக்காக பயன்படுத்தணும். இது ஆங்கிள் கிரைண்டரோட சாவி. எப்பயும் உண்டு பாக்ஸுக்கே இருக்கும். என்னென்னு சொன்னால் எப்போயும் ஆங்கிள் கிரைண்டர் எடுத்துகிட்டு வரைக்க சாவி கொண்டு வராமே விடலாம். அதுக்காக மற்றது ட்ரெட்டில் ஓடுறது. இது வந்து போட் டைட் பண்ணுறதுக்கு ரில்லரில் போட்டு டைட் பண்ணுறது, ஸ்க்ரூ ட்ரைவர் டைட் பண்ணக்கூடிய மாதிரி வர்றது. இது அமௌண்ட் இருக்குது என்பதையாக. இது வால் பிளேட்ஸ் ஒரு 4 கிட்டத்தட்ட வேலை செய்யும்போது ஒரு தனியாக வேலை செய்ய மாட்டேன் தானே, ஒரு அப்படின்னு 2 பேர் அசிஸ்டன்ஸ் அப்படி வேலை செய்யக்க ஒரு தடவை கொண்டு பயன்படுத்தலாம். இதுவும் ஒரு சாவி தான், 12ஆம் நம்பர். ராயல் ப்ரஷ். இது என்னத்துக்கு யூஸ் பண்ணுறோம்னு சொன்னால் இது வந்து கட்டிங் பிளேட் தான். இதில் பார்க்க தெரியும், இந்த கரையில் ஓட்டை போட்டு வச்சுருக்கோம். இது வந்து ட்ரில்லரில் கொழுவி இப்படி ஹோல்ஸுக்கு ஓட்டை போடுறோன்னு சொன்னால் இந்த ஹோல்ஸை வெட்டணும்னு சொன்னால் ட்ரில்லரில் கொழுவி இதால் வெட்டலாம். அதுக்காக தான் செஞ்சு சின்ன சின்ன ட்ரில்லர் இப்போ கட்டர் தேவையில்லாத கட்டர் பயன்படுத்த இல்லாத இடத்துல ட்ரில்லரில் கொழுவி இதை கட் பண்ணக்கூடிய மாதிரி பயன்படுத்துகிறோம். இது வந்து கிறிஸ் லூப்ரிகேஷனுக்காக சில நேரம் எங்களை கில்ட்டிக்கு காணாமல் வரும், அதுக்காக வச்சுருக்கிறோம். இது வேறு தேவைக்காக வந்தது, இதுக்கு பயன்படுத்துகிறோம். இதோடு 12 வோல்ட் எல்இடி பல்ப்ஸ், 12 வோல்ட்டை செக் பண்ணுறதுக்காக மட்டுமே இதை பயன்படுத்துகிறோம். சில இடத்துல எல்லா இடமும் மல்டிமீட்டர் கொண்டு போய் இல்லாத இடம் இருக்கும். அதனால் 12 வோல்ட் டிசி வேலை செய்ய வைக்க 12 வோல்ட்டுக்கு இந்த பல்பை பயன்படுத்துகிறோம்.
இது என்ன தேவைக்கு வச்சுருக்கோம்னா இதுக்கு எல்லா சைஸில் இருக்கிற ஸ்க்ரூவும் சிசர்ஸ் எல்லாருமே இதுக்கு போட்டு வச்சுருக்கோம். ஒரு டெம்பரரி வேலைக்கு ஒரு 4 ஸ்க்ரூ 2 ஸ்க்ரூ தேவையான இடத்துல அதுக்காக மட்டும் கடைக்கு போய் வரவும் மேலாது, அதை சொல்லிவிடவும் மேலாது. என்ற இப்போ கட்டாயம் 1 தேவை 2 தேவை அந்த இடத்துல இதை எடுத்து பயன்படுத்துகிறதுக்காண்டி எமர்ஜென்சிக்காக வச்சுருக்கிறோம். பெரும்பாலும் இது எமர்ஜென்சிக்காக தான் பயன்படுத்துகிறோம். இதுக்குள்ள ரிவர்ட்ஸ் பேனு, ஹோஸ் டைட்டர், வயர் டைட்டர், ரிவர்ட்ஸ், வாசஸ், நட்டு, போல்ட் நட்டு எல்லாம். இது வந்து அந்த டிவி ஸ்டாண்ட் இருக்குல்ல, போல்ட் ஸ்டாண்ட், அதுக்கு வந்தது. இது டெம்பரரியாக பயன்படுத்தலாம், பெருசாக ஜூஸ் இல்லை, டெம்பரரியாக பயன்படுத்தலாம். இது 8ஆம் நம்பர் 7ஆம் நம்பர் சாவி. அவ்வளோதான் இந்த டூல்ஸ் பாக்ஸுக்கு இருக்குது. நீங்களும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு டூல்ஸை அப்டேட் பண்ணி கொண்டிருக்கோம். என்னுடைய வேலை செய்கிறதுக்கு எந்த டூல்ஸும் எப்போ தேவை வருமென்னு தெரியாது. அதே மாதிரி இந்த டூல்ஸ் தேவையில்லைன்னு வராது. அதுக்கேற்ற மாதிரி எல்லா டூல்ஸையும் வச்சிருக்கிறது ஓரளவுக்கு நல்லது. ஓகே, அடுத்த வீடியோவில் இதே மாதிரி எதுவும் ரிப்பேரிங் சம்மந்தமான வீடியோவில் பார்க்கலாம். வயரிங் சம்மந்தமான வீடியோக்களுக்கு DH பவர் சொல்யூஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.